ஹாய் ஃபர்ஸ்ட் டைஸ் அண்ட் அப்டேட்ஸ் சொன்னிக்கு இந்த வீடியோவில் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு நான் அப்படியே தான் பார்க்க போகிறோம். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு என்டையர் ஷூட்டிங் இந்த மாதம் எண்ட் அப்படி இல்லைன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த ஒரு படத்துக்கான என்டையர் ஷூட்டிங் முடியும் செஞ்சிடும். டீம்ஸ் இருந்து அஃபிஷியல் ஒரு மேக்கிங் ஸ்டில் ஷேரும் பண்ணியிருக்காங்க. வெங்கட் பிரபு, தளபதி விஜய் அண்ட் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி மேம் இந்த ஒரு பிக்கில் இருக்கும் செய்கிறாங்க. அர்ச்சனா கல்பாத்தி மேம் கையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டோட ரிலீஸ் டேட் போஸ்டரை கையில் வந்து வச்சிருக்காங்க. இவங்க 3 பேருக்கு முன்னாடி ப்ளூ ஸ்க்ரீன் வெர்ஷன் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பேட்ச் ஒர்க்கான ஷூட்டிங் தான் பேட்டன் இருக்கணும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான என்டையர் ஷூட்டிங் இந்த மாதம் எண்ட் அப்படி இல்லைன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த ஒரு படத்துக்கான என்டையர் ஷூட்டிங் முடியும் செஞ்சிடும். ஒரு பக்கம் இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குமே டீம் ஆரம்பிக்கும் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. அதுவும் ஷூட்டிங்குமே முடிய போகிற கட்டத்தில் இருக்கும் செய்து. இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் தளபதியோடைய படங்களுடைய கதைகள்லாம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது நமக்கு வந்து தெரிய செஞ்சிடும். படம் இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் லீக் வந்து ஆயிரும். பட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான லீக்குமே இப்போ வரைக்கும் இல்லை. இந்த ஒரு படத்துக்கான ஸ்டோரி இப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ஐடியா வந்து இல்லை. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். வெங்கட் பிரபுவும் சரி, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டீமும் சரி, அதை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க யாருக்கும் தெரியாமல். ரீசெண்டாக நடந்த ஒரு ஆல் ஃபங்க்ஷனில் வைபோ கூட ஒரு அப்டேட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன ஷேர் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்துக்கு நான் ஷூட்டிங் அப்போ 2 தளபதி நடிக்கிறமே நான் வந்து பார்த்தேன். 2 தளபதியுமே அவ்வளோ பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. அதை பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயமே ஷேர் பண்ணியிருப்பாரு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹோஸ்ட் வந்து நீங்கள் இப்போது இந்த ஒரு படத்தில் இருக்கிற 2 தளபதியில் நீங்கள் எந்த தளபதி கூட வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து இளைய தளபதி கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ கோட்டோட அடுத்த அப்டேட் டீம் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மோஸ்ட்லி ஷூட்டிங் வேப் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுக்குறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கும் செய்து. அதுக்கடுத்து இந்த ஒரு படத்துக்கான செகண்ட் சிங்கிள் அப்படி இல்லைனா டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கும் செய்து. இப்போ வந்து செகண்ட் சிங்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதம் முடிந்து போகுது. இதுக்கப்புறம் செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற டவுட் தான். அதாவது விஜய்ஸோட போட்டேஷாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர்த்து இப்போலாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து இல்லை. இப்போ ரீசெண்டாக அது வந்து இன்னொரு ஒரு வாரத்தில் செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லை ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் சான்ஸ் வந்து இல்லை. இதுக்கப்புறம் விஜய்ஸோட பர்த்டே அப்போ செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கும் செய்யுது. அப்படி செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாமல் டீசர் ரிலீஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா நான் இந்த ஒரு படத்துக்கான டீசருக்காக தான் ரொம்ப ரொம்ப இதாக வெயிட் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி ஜூன் 22 விஜய்ஸோட பர்த்டேஷா செகண்ட் சிங்கிள் அப்படி இல்லைன்னா டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கும் செய்யுது. செப்டம்பர் 5 த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை தியேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படி சொல்லிட்டு இந்த 3 லாங்குவேஜில் படத்தை தியேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ படம் எப்படி இருக்க போகுது அப்படி சொல்லி எப்படி பார்க்கலாம். அடுத்தது அப்டேட் கிடைக்கும் போது கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட்டும் பண்ணுறேன்.